அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரா எம்சிக்யூ டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுறேன் வித் டெஸ்ட் பேட்சோட. ஸோ இது நீங்கள் வாங்கி படிக்கலாம். நமக்கு இருக்கிற டைமில் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி டெஸ்ட் போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா பேருமே டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குக்கான சிலபஸ் கொடுத்துட்டு 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இப்போது இந்த வீக்குக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரேனாசிஸ் வந்து கோல்டுபெர்க்லேருந்து கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்லெட்ஸ் ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை சார் என்கிட்ட முறையான ஸ்டடி மெட்டீரியல் கையில் கிடைக்கல, ஸோ உங்கள்கிட்ட நான் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட்டு வாங்கிக்கலாம்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல் தான். கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கேஜி பார்சல். அந்த பெரிய பார்சல் வரும். வீட்டுக்கு தூக்கிட்டு போகவே முடியாது உங்களால் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. அவ்வளோ பெரிய பார்சல், 28 கேஜி பார்சல் இது. ஸோ இந்த பார்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துருவேன். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வரும். சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தனியாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். கம்ப்ளீட்டாக வந்துடும். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப்பில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கொஸ்டின் புக்லெட் இது மொத்தமும் கொடுத்துருவாங்க. இந்த 28 கேஜி பார்சல்குள்ளே வந்துடும். ஓகே, கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து சாம்பிள் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் சாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பேசிக்காக கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்னால 10 இயர்ஸ் பேக்ஸ் 13 இயர்ஸ் பேக் சார், என்னால் எப்படி நான் வந்து கண்டினியூ பண்ணுறது, ஆனால் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுடைய பர்டனை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இன்னும் வருத்தப்பட வேணாம். நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. வீடியோஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. என்னென்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு டாபிக் டீச் பண்ணி போடுறோம் அப்படின்றத நோட் போட்டு எழுதுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 10 நோட் கையில் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு நோட் போட்டு வச்சுக்கணும். இன்றைக்கி ஓடினா ஓடி நோட்டில் எடுத்து நீங்கள் கான்செப்ட் எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஓடி புத்தகத்தில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூஸ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் வீக்லி கண்டிப்பாக வீக்கெண்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் இந்த 1 வீக் நம்ம படிக்கிறோமான்றது நம்மளே உணர முடியும். டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, சும்மா இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் டெஸ்ட் சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் பேசிக்காக அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் படிக்கலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to yன்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா dy divided by இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துடுங்க, dx இங்கே கொண்டு போயிரு. dy divided by y equal to dx. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 2 சைடு இன்டகிரேஷன் பண்ணுங்க. ஸோ இது பாருங்க, இன்டகிரல் ஆஃப் dx by x அப்படின்னா என்ன அர்த்தம், log x. புரியுதுங்களா? ஏன் 1 divided by x into dx ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. எக்ஸோட டெரிவேட்டிவ் நாங்க எக்ஸ் ப்ரைம் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த நியூமரேட்டரில் இருந்து இருக்கும். ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் எக்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இது போல் ஃபார்முலா புக்லெட் மொத்தமும் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ டிஒய் பை ஒய்னு அது நாங்கள் கிடைக்கும் லாக் ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ் என்டர் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. இப்போது இந்த லாக் இன்செட் கொண்டு போகிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் சி. இ பவர் சி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான், அப்போ சி இ பவர் எக்ஸ். ஸோ உங்களோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ். அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஒய் ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ், ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அதுதாங்க நாங்கள் ஒர்க் பண்ணி ரூலாக போட்டிருப்பேன். ஸோ இந்த டேர்ம்லேருந்து இங்கே இந்த எப்படி மாறிச்சு அப்படின்னா 2 சைடு எக்ஸ்போனன்ஷியல் ஆகிறது பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் த இன்டகிரேஷன் ஃபேக்டர் ஆஃப் த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த டைப்பில் இருந்துட்டாவே இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டைப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கங்க. எக்ஸாம்பிளாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகே,
ஸோ எப்படி கொடுக்கலாம் dy by dx plus e power x square into y equal to x square இப்படி கூட இருக்கலாம் சொல்றது புரியுதுங்களா பட் எனக்கு என்ன p q ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல dy by dx ஃபார்மேட்ல இருக்கிறோம் பிளஸ் py equal to q ஃபார்மேட்ல இருக்கும் இதெல்லாம் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பொறுக்கலாம் ஸோ இதனோட இன்டகிரேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா e power integral pdx ஆக்சுவலாக அதனோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா y e power integral pdx equal to integral of q times e power integral pdx into dx plus c ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம் the order of the differential equation ஆர்டர்னா highest derivative இந்த ஈக்குவேஷன் எங்க highest derivative இருக்கு ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்போ ஆர்டர் வந்து 2 highest derivative நீங்க பார்க்குறீங்க அடுத்த டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க highest derivative பவர் highest derivative இது dy by dx இது d square y by dx square இதனுடைய பவர் என்ன 2 ஸோ highest derivative உடைய இன்டிஜர் பவர் பார்க்குறீங்க பாசிட்டிவ் இன்டிஜர் பவர் பார்க்குறீங்க அப்போ நான் 2 கிடைக்கும் ஆப்ஷன் பி கரெக்ட் புரியுதுங்களா highest derivative பார்க்குறீங்க அதோட பவர் நான் பார்க்குறீங்க அதுதான் இங்கே ஆன்சர் ஓகே ஸோ அடுத்து பாருங்க சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to x square இது நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாகவே இந்த வேரியபிள் இங்கே கொண்டு போயிடலாம் அப்போ dy equal to x square times dx ஸோ எக்ஸ் ஃபங்க்ஷனை எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிடுறீங்க ஒய்க்கு கொண்டு வந்துடுறீங்க இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேஷன் பண்ணுறீங்க ஏன்னா டிஒய்லேருந்து ஒய் வேணும்னா அந்த டிஒய் இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இன்டகிரேஷன்ஸ் நடக்குது ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு டிஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் இது எக்ஸ் கியூப் பை 3 ஏன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்களேன் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னு என்ன கொடுத்தோம் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு வந்துடும் ஓகே அப்போ இங்கே என் வந்து 3 அப்போ எக்ஸ் கியூப் பை 3ன்னு வந்துடும் ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் இது பேசிக்காக கொஞ்சம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு இது நம்ம மூவ் பண்ணுறோம் ஓகே ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் ஓகே அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது எதெல்லாம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் dy by dx ப்ளஸ் p of x into y equal to some q of x ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்போது இந்த இது வந்து y ஸ்கொயர் வந்துடுது இது சைன் ஆஃப் ஒய்னு வருது வராது இது y கியூப் இது எல்லாமே நான் லீனியர் இது எல்லாமே நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பட் நான் லீனியர் அப்போ லீனியராக இருக்கிறது இது மட்டும்தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் பாருங்களேன் இது ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் வந்து கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 ஆகுது அப்போ y வந்து நான் இருக்கும் கான்ஸ்டன்ட் ஆகும் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0 இருந்தால் y வந்து கான்ஸ்டன்ட் அவ்வளோதான் ஸோ இது வந்து இந்த கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவோடைய இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் இது ஆக்சுவலாக அதனோட சொல்யூஷன் வந்து கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா ஸோ இவ்வளோதாங்க இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பேசிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சப்ஜெக்ட்குள்ளே போக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தனியாகவே கிளாஸ் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் சாப்டர் வைஸ் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இது வரைக்கும் ஒரு 5 சாப்டர் வீடியோ போட்டிருப்போம் ரியல் லீனியர் காம்ப்ளெக்ஸு அதுக்கப்புறம் ஓடி அது போட்டிருக்கோம் ஃபோரியர் போட்டிருக்கோம் பட் ஆனால் ஒரு யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகே ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டேன் இந்த 200 வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி போட்டிருப்பேன் ஓகே ஆனால் நான் கொடுக்குற எம்சிக்யூ புக்லெட் ஆர்டரில் இருக்காது ரேண்டமாக சால்வ் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும் எம்சிக்யூஸ் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணும் சாப்டர் வைஸ் படிங்க ஸோ எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா புக்லெட் ஒன்று கையில் வரும் அந்த ஃபார்முலா புக்லெட்டை முதல்ல படிச்சிடுங்க சாப்டர் வைஸ் நான் கண்டென்ட் கொடுத்துருப்பேன் இந்த ஃபார்முலா புக்கில் இருக்கிற டாபிக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல சாப்டர் வைஸ் படிங்க என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது என்னென்ன ஐடென்டிட்டிஸ் இருக்குன்றதை படிச்சுட்டு இந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா புக் சாப்டருக்கான ப்ராக்டிஸ் கொஷின் போங்க எம்சிக்யூஸ் வாங்க அந்த எம்சிக்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல் வந்து அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி வச்சுருப்பேன் ஒரு புக்லெட்டில் அதில் வந்து யூஜிடிஆர்பி எம்சிக்யூ சால்வ்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லோ கலர் புக்லெட் ஒன்று இருக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதில் 2500 ப்ராப்ளம் வந்து தனியாக சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன் அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து சால்வ் பண்ணுங்க சாப்டர் வைஸ் ஆரம்பிங்க அதுதான் நல்லது சாப்டர் வைஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 250 கொஸ்டின் கொடுத்துருப்பேன் இதை முடிச்சுட்டு டக்குன்னு 2 புக்லெட் வரும் ரெட் கலரில் வரும் ஸோ ரெட் கலர் புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ரெட் கலர் புக்லெட்டில் வந்து 2 புக்லெட்டுமே இருக்கும் அந்த 2 புக்லெட்லையுமே என்ன பண்ணுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க ஓகே புரியுதுங்களா அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் உங்கள்கிட்ட 10 நோட்டு சாப்டர் வைஸ் போட்டிங்களா அது உங்களுக்கு தெரியணும் 10 நோட்டு போட்டு நான் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன் உங்கள் வீடியோ நான் ரெகுலராக எழுதிக்கிட்டே வரேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க நான் உறுதியாக சொல்ல முடியும்
உங்க கொஷின்ஸ் ரெகுலரா நான் பிராக்டிஸ் பண்றேன். வீக் டேஸ்ல கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றேன். வீக் எண்ட்ல டெஸ்ட் அடிக்கிறேன் சார். இத நான் முறையா பண்ணிட்டு வரேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங். அதேபோல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கேண்டிடேட்ஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு வராங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கேண்டிடேட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில 40 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா இருக்காங்க. மத்தவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண மாட்ருக்கீங்க. கேட்டா டைம் இல்ல சார், ஒர்க் சார்ன்றீங்க. இப்ப மே மந்த் லீவ் தானே. நீங்க கண்டிப்பா இத உட்கார்ந்து படிக்கலாம்ல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க, சார் நான் வெளிய இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணிட்டு அவங்க சொல்றது, இவங்க சொல்றது என்னால ஃபாலோ பண்ணிக்க முடியல. பட் உங்களுது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹானஸ்ட்டா சொல்றேன் சார். இந்த அளவுக்கு நீட்டா நீங்க எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி குடுப்பீங்க நானு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஏதோ சாதாரணமா எல்லாரும் குடுக்குற மாரி தான் குடுப்பீங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா உங்கள்ட்ட ஒரு டிஃபரெண்ட் இருந்தது சார்ன்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா 100% என்னுடைய டிஃபரன்ஸ் நான் அதில காமிச்சிருப்பேன். அவ்ளோ நீட்டா இருக்கும். ஈவன் சொல்லப்போனா, நெறைய இன்ஸ்டிடியூட்ல கூட என்னுடைய மெட்டீரியல் வந்து கொஸ்டின் பிராக்டிஸ்க்கே எடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ. ஓகே. அதேபோல ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு, அவங்களா ஒரு குரூப்ப ஸ்டார்ட் பண்ணி, அந்த குரூப்ல என்னுடைய மெட்டீரியல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க அதனுடைய வெயிட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீங்க ஓனா படிங்க. ஓகே. ஏன்னா, அது என்னுடைய ஒர்க் இருக்கு இல்லைங்களா? அது வீணாகும். ஸோ அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க உங்களுக்கு தரமான கன்டென்ட்ட குடுத்துருக்கேன். நீங்க வெளில கூட விசாரிச்சுக்கங்க. பெஸ்ட் மெட்டீரியல் வந்து என்னுடைய மெட்டீரியல் செம்மையா இருக்கும் ஆன்லைன் சோர்ஸ்க்கு. ஸோ கொரியர் காப்பீஸ் வந்து வீட்டுக்கு வந்துரும். ஓகே. அதேபோல சண்டே டெஸ்ட் போட்டுருவேன். டெய்லி கிளாஸ் போடுவேன். அந்த கிளாஸ் நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். கிளாஸ் விட்டுறவே கூடாது. கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேசிக்கா வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கும் பயங்கரமா இருக்கும். சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சில சேலஞ்சிங்கான கொஸ்டின் குடுப்பேன். இப்ப எனக்கு சப்ஜெக்ட் தெரியும். நீ என்ன கொஸ்டின் வேணா கேளு அப்டின்னீங்கன்னா, அதுக்கு அப்படியே சேலஞ்சிங்கான கொஸ்டின் இறக்கிடுவேன். இல்ல நான் இப்ப தான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றேன். பேசிக்கா இப்ப தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்டின்றவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கா அவங்கள மோட்டிவேட் பண்ணி கூட்டு போற மாரி நான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாம இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுல வந்து ரிமைனிங் கேண்டிடேட்ஸ நான் டைப் பண்ணணும். அவங்கள கொண்டு வரணும் நான். அவங்க ஒர்க் பண்ண மாட்ருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பா கொண்டு வந்துருவேன். நோட்டிஃபிகேஷன் வந்தா படிச்சுக்கிட்டோம் அப்டின்ற கேண்டிடேட்ஸ் இவங்க. அத மிஸ் பண்ணக்கூடாது. தயவு செய்து ஒரு தப்பு பண்றீங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னா, நீங்க அப்பதான் தோக்க போறீங்கன்னு அர்த்தம். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் யார் நெறைய படிச்சு வச்சிருக்காங்களோ, அவங்க தான் போஸ்டிங் வாங்குறாங்க. என்னுடைய அனாலிசிஸ் படி. எவ்ளோ பேர் நெறைய ரெகுலரா ஒரு 1 இயர்ஸ் லாங், 2 இயர்ஸ் லாங் படிக்கிறாங்க. படிக்கிறவங்க போஸ்டிங் வாங்குறாங்க. ஓகே. ஸோ மிஸ் பண்ணாம படிங்க. இப்பவே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எம்சிக்யூஸ் கையில வாங்கி வச்சுக்கங்க. 7 புக்லெட் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். 7 புக்லெட் காம்போ ஆஃபர்ல குடுத்திருப்பேன். அந்த 7 புக்லெட்ஸ் வாங்கிடுங்க. ஸோ இத வாங்கிட்டு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. சண்டே டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட். ஓகே. கொஸ்டின்ஸ் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து உங்களுக்கு கரெக்ட்டா போட்டுட்டு வரேன். நீங்க படிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். நான் வீடியோ பார்த்துட்டே நீங்க கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். வீடியோ ஒரு சைடு ஓடிட்டு இருக்கணும். கொஸ்டின் எழுதி பிராக்டிஸ் பண்றது ஒரு சைடு போயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ படிக்கிற மெத்தட தான் நம்ம மாத்தணும். நமக்கு வராதுன்றது ஒண்ணும் கிடையாது. படிக்கிற ஸ்டைல நம்ம மாத்திட்டவே போதும். ஒரு ரூம்ல உன்ன அடைச்சு வச்சுட்டா, அந்த ரூம்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும்னு யோசிப்பல்ல. அப்படி நெனச்சுக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஹால்ல போட்டு உங்கள லாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால விட்டு வெளிய வந்தா தான் உங்களுக்கு லைஃப் அப்படின்ற மாரி தான் இந்த போஸ்டிங். ஸோ அத நீங்க கரெக்ட்டா அடிக்கணும். ஓகே. ஃபைன். உங்களுக்கு ஃபர்தரா மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.